விழுப்புரம் மரக்காணத்தில் கனமழையில் நாடோடி இன மக்கள் சிக்கி தவிப்பதாக குமுதம் செய்தியில் செய்தி வெளியானது. இதன் எதிரொலியாக தற்போது அவர்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கலிஃபத்துல்லா. வணக்கம் கலிஃபத்துல்லா, விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் ஆனந்தி. வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல் இன்று நள்ளிரவு கரையை கடக்கும் என எதிர்பார்ப்பதால் சென்னை, விழுப்புரம் மாவட்டங்களில் அதி கனமழை பெய்வதற்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை இந்திய வானிலை ஆய்வு மையம் விடுக்கப்பட்டது. இந்த நிலையில் பெஞ்சல் புயல் காரணமாக விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் விட்டுள்ள பகுதிகளில் கடல் மிகுந்த ஆக்கிரமிப்பையும் காணப்படுவதுடன் சூறாவளி காற்றும் பலத்த மழை பெய்து வருவதால் மீனவர்கள் மற்றும் மரக்காணம் சுற்றியுள்ள பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் சூறாவளி காற்று மற்றும் பலத்த மழையினால் இருக்க பாதுகாப்பாக இடம்பெற்றது. மரக்காணம் மேட்டுத்தெருவில் சாலையின் குடிசைகளில் அமைத்து வாழ்ந்து வந்த 50க்கும் மேற்பட்ட நாடோடி மக்கள் பெரும் அவதி இருந்து வந்தனர். அவர்கள் உணவு குடிசையும் விடுதேகமின்றி உணவின்றி உயிரை கையில் பிடித்து குற்றத்துடன் இருப்பதாகவும் நமது குடும்பம் தலைப்பத்தில் விரிவாக செய்தி செய்யப்பட்டது. நாடோடி இன மக்களின் தேவைகளை நமது குடும்பம் தொலைக்காட்சி வாயிலாக வெளியிட்ட செய்தி பார்த்ததும் மாவட்ட நிர்வாகம் மனமிருந்து தற்போது அதிபதியாக மாவட்ட ஆட்சியர் பழனி உத்தரவின்படி மரக்காணம் மேட்டுத்தெருவில் நாடோடிய மக்களை வசித்து வரும் பகுதிக்கு மரக்காணம் வருவாய் வட்டாட்சியர் தலைமையிலான அரசு அதிகாரிகள் நேரில் சென்று பார்வையிட்டு அங்கு தங்கியிருந்த நாடோடிய மக்களை அரசு வாகனங்களில் ஆட்டோகளில் ஏற்றி மரக்காணம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் அனைத்து தங்குவதற்காக முகாமுக்கு அழைத்து செல்லப்பட்டனர். அங்கு அவர்கள் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளது. உடை மற்றும் உணவுகள் வழங்கப்பட்டது. குமுதம் செய்தியில் புயல் அச்சத்தால் குடிசையில் ஒதுக்கப்பட்ட 50க்கும் மேற்பட்ட நாடோடிய மக்களுக்கு சற்று நிம்மதி ஏற்பட்டது. இந்த நிலையில் வரலாற்றில் முதல் முறையாக அரசு வாகனத்தில் ஏற்றிச் செல்லப்பட்ட நாடோடின மக்களை குமுதம் செய்திருப்பதாக குறிப்பிடத்தக்கது. ஆனந்தி, விவரங்களுக்கு நன்றி கலிஃபத்துல்லா.